கொண்டிருக்கிறீர்கள்? பார்த்தால் தானே கவிதையை வாசிக்க முடியும். அடே அப்பா, கவிதையா? ஆம். ஆசை கனவே ஆசை கனவே அதிசய நிலவே காதல் உலகம் காணவா தங்க மனமே சிங்க குணமே கண்ணி தமிழை பரகவா கூடல் நகரில் வைகை மணலில் கூட வேண்டும் ஓடிவா கொஞ்சம் கவிதை நெஞ்சில் இனிக்க பாடல் வேண்டும் பாடிவா எந்த உலகம் இன்ப உலகம் அங்கு பறந்தே போகலாம் அங்கு பறந்தே போகலாம் ஆசை கனவே அதிசய நிலவே காதல் உலகம் காணவா தங்க மனமே சிங்க குணமே கண்ணி தமிழை பருகவா அழகே கொஞ்சம் அழகே இந்த அழகென்றும் எந்தன் சொந்தம் அருகே கொஞ்சம் அருகே வந்து அணை என்று கெஞ்சும் நெஞ்சம் ரதியே தேவரதியே காமரசம் பூசும் கண்கள் பார்த்தேன் நதியில் காதல் நதியில் என்னை நீராட்ட உன்னை கேட்டேன் இச்சென்று முத்தம் சுகமர்ச்சிக்கின்ற சத்தம் சித்திக் கட்டும் இன்பம் அதில் தித்திக் கட்டும் நெஞ்சம் மொத்தத்தில் முத்தங்கள் நித்தம் நித்தம் சிந்தலாம் ஆசை கனவே அதிசய நிலவே காதல் உலகம் காணவா தங்க மனமே சிங்க குணமே கண்ணி தமிழை பருகவா போதும் கவிஞரே, போதும். சரி, என் அன்பு காதலருக்கு அதிரசம் சுட்டுக் கொண்டு வந்துள்ளேன். ஆஹா, அப்படியா? சொல்லவே இல்லை. சரி, உனக்கு என்ன வேண்டும் கேள். எனக்கா? ஆ. நம் ஊரொட்டிய கானக பகுதியில் அழகிய மான்கள் இருக்கும் என்பார்கள். அவற்றின் மீது எனக்கு கொள்ளை ஆசை. பிடித்து தருவீர்களா? ம்ஹும். வாயில்லா ஜீவன்களை வதைக்க கூடாது. எல்லோரும் வேட்டையே ஆடுகிறார்கள். நான் பிடித்துதானே தர சொன்னேன். கொழுப்பேறிய கும்பல் தான் வேட்டையாடும். விலங்குகளை வேட்டையாடுபவனின் மண்டையை திறக்க வேண்டும் என்று சட்டம் போட்டால்தான் அந்த ஆணவக்காரர்களின் கொட்டம் அடங்கும்.